நீங்கள் உங்களோட அப்பா அம்மாவை உங்களுக்கு கூட வச்சு டேக் கேர் பண்ணிட்டு இருக்கீங்க. தற்செயலாக ஒரு கார் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறீங்கன்னு வைப்போம். இப்போ உங்களோட அப்பா அம்மாவை யார் பார்த்துக்கொள்வது? உங்களோட கார் இன்சூரன்ஸில் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் புரோக்கர். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான கவரேஜ் ஒன்றை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கதைக்க போகிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படாது, ஃபியூச்சரில் தேவைப்படும். ஸோ வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட கார் இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொன்னால் உங்களோட பாலிசி டாக்குமெண்ட் எடுத்து பாருங்கள். ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கவரேஜ் ஒன்று இருக்கும். நீங்கள் ஜூலை 1, 2026 முதல் கார் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்னு மட்டும்தான் இருக்கும். அந்த ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸுக்குள்ள மல்டிபிள் கவரேஜஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 11-12 கவரேஜஸ் இருக்குது. அதில் ஒரு கவரேஜ் தான் கேர் கிவர் பெனிஃபிட்னு சொல்கிற இந்த கவரேஜ். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளுக்கு அவைலபிளாக இருந்துக்கு எப்போ வரைக்கும்னு சொன்னால் ஜூலை 1, 2026 வரைக்கும். ஆனால் ஜூலை 1, 2026 பிறகு இந்த கேர் கிவர் பெனிஃபிட்டை ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டில் இருந்து ஆப்ஷனல் ஆக்கியிருக்காங்க. இது அர்த்தம் என்னென்னு சொன்னால், நீங்கள் தேவைன்னு சொன்னால் இந்த கேர் கிவர் பெனிஃபிட்டை உங்களோட இன்சூரன்ஸில் வைக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ரிமூவ் பண்ணலாம். இந்த கேர் கிவர் பெனிஃபிட் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஆளுக்கு கேர் கிவிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உதாரணத்துக்கு உங்களோட பேரண்ட்ஸுக்கு நீங்கள் தான் அவங்கள டேக் கேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க வயசானார்கள் நீங்கள் டேக் கேர் பண்ணிட்டீங்கன்னு வைப்போம். கார் ஆக்சிடெண்ட்டில் உங்களால் அந்த கேரை கொடுக்க முடியாமல் போனால் நீங்கள் ஒரு ஆளை ஹையர் பண்ணி நீங்கள் செஞ்சிட்டு இருந்த அதே கேர் கிவிங்கை இன்னொரு ஆளை வச்சு செய்கிறதுக்குரிய பேமெண்ட்டை உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்கள் எலிஜிபிள் ஆகுவீங்கன்னு சொன்னால் பே பண்ணுவாங்க. அதுதான் கேர் கிவர் பெனிஃபிட். ஆனால் ஜூலை 1, 2026 பிறகு 10க்கு மேற்பட்ட கவரேஜஸ் ஆப்ஷனல் ஆக்கியிருக்காங்க. அதில் ஆப்ஷனல் ஆகின ஒரு கவரேஜ் தான் இந்த கேர் கிவர் பெனிஃபிட். இந்த கவரேஜ் உங்களோட இன்சூரன்ஸில் வைக்கணுமா இல்லையாங்கிறது நீங்கள் ஒரு ஆளை கேர் கிவிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை ஃப்யூச்சரில் கேர் கிவிங் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருமாங்கிறத பொறுத்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஜூலை 1, 2026 முதல் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு சொன்னால் இந்த கவரேஜ் ஆல்ரெடி உங்களோட இன்சூரன்ஸில் இருக்கும், நீங்கள் வரி பண்ண தேவையில்ல. ஆனால் ஜூலை 1க்கு பிறகு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோ புரோக்கரோ உங்கள்கிட்ட ஆப்ஷனல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸில் எதை வைக்கணும் எதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க. அதில் இந்த கேர் கிவர் பெனிஃபிட்டை வைக்கிறதா வைக்காமல் விடுறதாங்கிறத நீங்கள் தான் முடிவெடுத்து சொல்லணும். சில நேரம் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது கேர் கிவர் பெனிஃபிட் உங்களுக்கு தேவைப்படாமல் இருந்தாலும் நார்மலாக இன்சூரன்ஸ் 1 இயருக்கு பாலிசி போடுவாங்க. ஸோ அந்த 1 இயருக்குள்ள இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேர் கிவர் பெனிஃபிட் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உங்களுக்கு கேர் கிவிங் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து அமையலாம். ஸோ நீங்கள் கேர் கிவர் பெனிஃபிட்டை நீங்கள் எடுக்காமல் ஜூலை 1க்கு பிறகு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள நீங்கள் எடுக்காமல் விட்டாலும் நாளைக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்து வரக்குள்ள அதை நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு புரோக்கர்கிட்ட சொல்லி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரி நிறைய கவரேஜஸை ஆப்ஷனல் கவரேஜாக மாற்றிருக்காங்க. அதில் இருக்கிற எல்லா கவரேஜுக்கும் நான் ஒரு தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். கீழே இருக்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒன்டேரியோவில் கார் வாங்க போகிறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் வீடு வாங்க போகிறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிற கார் இன்சூரன்ஸோ ஹோம் இன்சூரன்ஸோ இன்னொரு 10-20 நாள் ரினியூவல் ஆக போகுதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் அட்வைஸர். எங்கள் ப்ரோக்கரேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் 30 கம்பெனிஸோட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு ஹாய் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் கோட்டை செக் பண்ணது என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் உங்களோட இன்சூரன்ஸை 30+ கம்பெனிஸில் செக் பண்ணி பெஸ்ட்டான ரேட் ஒன்று உங்களுக்கு நான் ஆஃபர் பண்ணுவேன். என்னை கான்டாக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் என்ன நேமில் இருக்க, இல்லாட்டி இந்த வீடியோட கீழே பாருங்கள் வெப்சைட் rcperson.ca வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் என்னை கான்டாக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸில் இந்த கேர் கிவர் பெனிஃபிட் கவரேஜை வைப்பீங்களா அல்லது ரிமூவ் பண்ணுவீங்களாங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. பை.